ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்காளே அப்படின்னு யோசிக்கிங்க. எப்படியும் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியலை, அதனால் போடுறோம்ல. சிப்பி அப்போ தான் செய்யப்படும். நிறைய பேர் தோட்டப்பன்னு சொல்லுவாங்க. நிறைய ஊரில் என்ன சொல்லுவாங்களோ கமெண்டில் போடுங்க, நல்ல கமெண்ட்டாக போடுங்க. என்ன அது சிப்பி அப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு சிப்பியை க்ளீன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் போல் சிப்பி எடுத்து பொரிக்கிறதுக்கு வேண்டி அதை கழுவி அடுப்பில் வேக வச்சாச்சு. பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. அந்த வெந்த பிறகும் இங்கே க்ளீன் பண்ண ப்ராசஸ் முடியலை. அப்படியா இருக்கேன். என் பையன் வர கேட்கேன், என்னம்மா கொஞ்சம் நேரம் கொண்டே சுரண்டிட்டு இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் கையை வச்சு இருத்தி சுரண்ட அப்படின்னு. என்ன சொல்கிறதுக்கு ஈஸி, செய்கிற ஆளுக்கெல்லாம் தெரியும் அதை பற்றி. அப்படியே சுரண்டிட்டு அந்த க்ளீன் பண்ண முடிஞ்ச அப்புறம் சிப்பியை ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங்லேயே ஒரு நண்டுங்க. இதை வேற என் பையன் வச்சு அதை ஒரு 5 நிமிஷம் நம்மளை வச்சு ஓட்டிகிட்டு கிடந்தான். நான் நண்டை வளர்த்த போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், நான் நண்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஐயோ, சின்ன வயதில் பெரிய வேலைலாம் பேசிகிட்டு இருந்தேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருந்தான். இதுலேருந்து கிடச்ச நண்டையெல்லாம் எடுத்து போட்டான். இன்னொரு பக்கமாக ஒரு 150 கிராம் சின்ன உடை, கொஞ்சமாக கருவாப்பட்டை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், பிரிஞ்சீர பொடி. சிலவங்க பெப்பர் போடுவாங்க, நான் போடலை, எனக்கு அது தாற்பயம் இல்லை. அவிச்சு வச்ச சிப்பியை தனியாக தட்டிட்டு இன்னொரு பக்கம் இந்த தேங்காய் 1.5 முறை தேங்காய் போட்டு அரைச்சி அதையெல்லாம் தண்ணி ஊற்றி கணக்கான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இடியப்பத்தை மாவு கிண்டுவெல்லாம் அந்த மாதிரி கிண்டணும். நல்லா கிண்டி அது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம அந்த மாவை ஆஹா ஷேப்பாக எடுத்து இந்த 2 ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன் அந்த சிப்பிக்குள்ளே வச்சு அடைச்சி அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்கிறது தான் வேலை. 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். எதுக்குடா இவ சொல்கிறான்னு நினைக்காதீங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன். சிப்பி பிடிச்சவங்க இந்த மாதிரி சிப்பி அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் சிப்பியை அடர்த்தி வச்சுருந்தோம்னா அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பொரிக்க எடுத்து வச்சாச்சு, பொரிச்சும் எடுத்தாச்சு. அப்புறமா நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும்ல, எப்படி செஞ்சுருக்கோம் அதை வீடியோ எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும் சிப்பி அப்போ செஞ்சு பாருங்கள்.